ஒவ்வொருத்தங்களாம் வரமாட்டாங்க சார் டப்பிங்கு. இப்போ வந்து உதாரணமாக சொன்னால் குறையா சொல்லலை, அவங்க ஒவ்வொருத்தர் ஹேபிட்டு. இப்போ பாண்டியராஜன் சார் வந்து பார்த்தீங்கன்னா பீடி கட்டு இருந்தால் தான் டப்பிங்கே வருவார். ஏசி ரூமில் அவருக்கு மட்டும்தான் ஸ்மோக் அலவுடு. டப்பிங்னா பயப்படுவார் சார். அவ்வளோ படம் பண்ணவர், அவ்வளோ டைரக்ஷன் பண்ணவர். என்னதான் இருந்தாலும் நீங்கள் மார்க்கெட்டில் அவங்க தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நான் செகண்ட் தேர்டு ஆகிடுவேன். என்னை யாராவது கலாச்சாங்கன்னா ஸ்பாட்டில் எனக்கு சங்கடமாக இருக்கும். இது வந்து நம்ம கதை ஃபோனில் கொரோனா டைமில் சொல்லி நல்லா இருக்குப்பா நான் பண்ணலாமா, நான் உங்களுக்கு தானே பண்ணேன் அப்படி அவருக்குன்னு பண்ணலை. ஆக்சுவலாக ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே யோகி பாபு சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் கவுண்டமணி என்னென்ன வச்சு படம் பண்ணுறீங்களாம், அதில் நான் இருக்கணும் முக்கியமாக அப்படின்னு அவரே சொன்னார். இப்போ யோகி பாபுக்கெல்லாம் அந்த முடி இடி ஃபேஸ் எல்லாம் ஒரு டைப்பாக இருக்கிறதுனால தானே சார் அவர் காமெடியனாக வராது. அப்படிங்கும்போது அதை கிண்டல் பண்ணுறதுல என்ன இருக்குது? உருவக்கேலி என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா காமெடியெல்லாம் டீசெண்டாக காமெடி பண்ணால் காமெடி சிரிப்பு வராதுல்ல. ஏன்னா கவுண்டமணி சார் ஒத்துக்க மாட்டார் முதல்ல. அதனால் இப்போ எஸ்எஸ் சந்திரன்னா டபுள் பண்ணிங்கன்னா சக்கரை பொங்கல் மாதிரி. ஸ்கூல்ல, வீட்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல, டூர்ல இப்படி எங்க வேணாலும் சாப்பிடலாம். லயன் மியூஸ்லி. நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம். ஆர்கதான் 2.0 வேர் கிரியேட்டிவிட்டி மீட்ஸ் காம்படிஷன் வெற்றியாளர்களுக்கு 3 லட்சம் மதிப்பிலான பரிசுகள். ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோசஸ் டிசம்பர் 10. டீடைல்ஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். சார் இப்போ இதுல வந்து ஒத்த ஓட்டு முத்தையால 8 மணி நேரம் தொடர்ந்து டப்பிங் பண்ணார். ஆமாம் ஆமாம் கவுண்டமணி சார் அப்படின்னு சார். என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் அவர் பீக்கில் இருக்கும்போதும் நான் படம் ஒர்க் பண்ணி டப்பிங்லாம் இருந்திருக்கேன். நிறைய படம் டப்பிங், மணிவாசம் சார் படம், டிபி கஜேந்திரன் சார் படம்லாம் எல்லாமே டப்பிங் நான் தான் மேக்ஸிமம் இருப்பேன். அதில் வந்து எப்படி நடந்துக்கிட்டாரோ டப்பிங்கில் ஒவ்வொருத்தங்களாம் வரமாட்டாங்க சார் டப்பிங்கு. இப்போ வந்து உதாரணமாக சொன்னால் குறையா சொல்லலை, அவங்க ஒவ்வொருத்தர் ஹேபிட்டு. இப்போ பாண்டியராஜன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அல்வா இருந்தால் தான் அவர் பேசுவார். அவர் நான் முதல் படம் டைரக்ஷனு அவருக்கு தான் ஹீரோ. என் படம் சுந்தரி நீ சுந்தரன் நிறைய பேர் பதிவு பண்ணி 1 கிலோ அல்வா வாங்கி வச்சுருவோம். டப்பி சாப்பிட்டு தான் பேசுவார். ஏன்னா அவருக்கு ஃபாஸ்ட்டாக பேசும்போது குழந்தை உளரும், அந்த அல்வா பேசும்போது நார்மலாகும். அது மாதிரி ரகுவரன் சார் வந்து பீடி கட்டு இருந்தால் தான் டப்பிங்கே வருவார். ஏசி ரூமில் அவருக்கு மட்டும்தான் ஸ்மோக் அலவுடு. அது நான் அவர் பண்ணியிருக்கேன். அரண்மனை காவலில் டப்பிங். ஒரு பீடி கட்டு குடிச்சிருவார். அந்த இது அதெல்லாம் எப்படி பாட்சால அதெல்லாம் அந்த கரகரப்பு வர்றதுக்கு தான் குடிப்பார். அது மாதிரி அவர் மணிவண்ணன் சார் வீட்டிலேருந்து டப்பிங் போகிற ஏவிஎம்னு கிளம்பிடுவார். நம்ம என்னடா அரை மணி நேரம் முன்னாடி சொன்னோமேனு வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் அவர் கிளம்பிட்டாருங்க டப்பிங்னுவாங்க. எங்கே போகிறாரு தெரியாது. 1 ஹவர் 1.5 ஹவர் கழித்து தேடிக்கிட்டு வருவார் டப்பிங் தேட்டர். என்ன அப்படின்னா எப்பா வயிற்ற கலக்கிடுச்சுப்பா, நான் அந்த ஹோட்டல் போனேன், அங்கே போய் டாய்லெட் போனேன். டப்பிங்னா பயப்படுவார் சார். அவ்வளோ படம் பண்ணவர், அவ்வளோ டைரக்ஷன் பண்ணவர் மணிவண்ணன் சார். இப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்க அந்த கவுண்டமணி அண்ணன் அப்போ எப்படி டப்பிங் வந்து பேசினாரோ விடாமல் பேசுவார். ஏக்தம் பேசுகிற ஒரே ஆள். அப்படி பேசும்போது இதில் வந்து நாங்கள் சரி கொஞ்சம் அவர் கொஞ்சம் தளர்வாக இருக்குன்ட்டு ஒரு 3 ஹவர்ஸ் பேசுகிறாருன்னு வைங்களேன். இப்போ 9 மணிக்கு வராரு. அதை விட என்னன்னா 9 மணிக்கு நான் டப்பிங்னு சொல்லிடுவோம். இன்ஜினியரே 9க்கு தான் வருவார். நான் 8:45 காரில் வந்து இறங்குவேன். அங்கே உட்காந்துருப்பார். அவசர அவசரமாக ஏன்னே நான் 9க்கு தான் வர. ஏப்பா நீ வீடு பக்கத்தில் வந்துடுவேன், நான் தேனாம்பேட்டையிலேருந்து அவ்வளோ டிராஃபிக்கை கடந்து வரணும்பா. அதனால் 7 மணிக்கு எழுந்திரிச்சேன், குளித்தேன், 8 மணிக்கு ரெடியானே வந்தேன், 8:30க்கு வந்துட்டேன்னாரு. நீ லேட்டாக வந்து அப்போ என்னையே சீக்கிரம் வரேன்னு கேட்குறேன்னாரு. இல்லைண்ணே சரிண்ணே. ஏன்னா நீங்கள் 8:30க்கு வந்தாலும் 8 மணிக்கு வந்தாலும் டப்பிங் இன்ஜினியர் 9க்கு தான் அவங்களுக்கு டைமிங். வரட்டும், அது வரைக்கும் இந்த பிளாக் காப்பி குடுறா, பிளாக் காப்பி குடிப்பார். 9 மணிக்கு வந்து ஆரம்பித்து ஒரு 12:30க்கு வாய்ஸ் கிராக் ஆகுது. இன்ஜினியருக்கு தெரியும்ல, நமக்கு தெரியும், இன்ஜினியர் ரூமில் இருக்கும். அண்ணே இன்றைக்கி முடிச்சுக்கலாம்னே, நீங்கள் பிரேக்னே இது பேக்கப்னே வீட்டுக்கு போங்க, நாளைக்கு வச்சுக்கலாம். ஏப்பா வாய்ஸ் கிராக் ஆகுது. என்னப்பா வாய்ஸ் கிராக், நல்லா தானேப்பா இருக்குது. அண்ணே நார்மலாக நீங்கள் பேசும்போது உங்களுக்கு தெரியாதுண்ணே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இல்லைப்பா ஒரு 1 ஹவர் பிரேக் விடுப்பா, எல்லாம் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்டுக்கிறேன், 1 ஹவருக்கு மேலே போவோம், வீட்டில் போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பிரேக்கு விட்டு ஒரு 2 மணிக்கு எல்லோரும் சாப்பிட்டு வந்துட்டோம். 2 மணிக்கு
ரெடி ஆகிட்டார். ரெடி ஆகி பேசணுன்னா கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பார். வாய்ஸ் ஒரு நல்லாயிருக்கு பேசி அது மாதிரி பேசி ஃபஸ்ட்டு நாள் 7.5 மணி நேரம் தான். இப்போ 9 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 4 மணி நேரம் 1 மணி வரைக்கும் பேசுகிறார். 1 மணி இல்லை 12.5 3.5 மணி நேரம் பேசுகிறார். அதுக்கப்புறம் 2 மணிக்கு ஆரம்பித்து 6:30 மணிக்கு முடிக்கிறோம். 6:30 மணிக்கு நாங்களாம் முடிச்சதுனால, இல்லைன்னா அவர் போவார் 9 வரைக்கும். அதனால் போதும். இது மாதிரி 2வது நாள் இந்த ஏஜ்லேயும். ஆமாம், அதான் சார். அடுத்த நாள் நான் என்ன பண்ணுறேன், இவர் 8:45 வந்துட்டு நம்மளை லேட்டாக 8:30 வந்துட்டு நம்மளை லேட்டுங்கிறாருன்னு நான் 8:30 வர்றேன். அங்கே உட்காந்துருக்கார். அப்பயும் தெரியும் அவருக்கு 9 மணிக்கு தான் இன்ஜினியர் வருவார்னு. நான் வரலாம், வந்து 9:07 9:30 கூட அவரை யாரும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் அந்த சின்சியாரிட்டி ஓகே வந்துட்டார். வந்து மறுநாளும் இதே மாதிரி தான். வாய்ஸ் கிராக் ஆகுது. கிராக் ஆனால் பரவாயில்ல, நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பிளாக் காப்பி சுடு தண்ணி குடிச்சிட்டு பேசி மறுநாளும் அதே மாதிரி 7 மணி நேரம். அடுத்த நாள் ஹாஃப் டேயில் முடிஞ்சிருச்சு மொத்த டப்பிங்க, மொத்த படத்தோட இது முடிஞ்சிருச்சு. நாங்கள் அவர் ஓய்வுக்காக சில இது இன்ஜினியர் சைடு இது பண்ணுறோம் அதை பண்ணுறேன் லேட் பண்ணி பண்ணுவோம். ஏன்னா கண்டினியூஸாக பண்ணால் அவர் பாவம் டயர்டாகிடுவார் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் என்னப்பா இந்த அண்ணே இந்த இதை சரி பண்ணிக்கிறேண்ணே இதுண்ணே சொல்லி டைம் இழுத்து இது பேச வச்சு. ஓகே, இது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க சார். இன்னும் அந்த சுறுசுறுப்போட டெடிகேஷன், அந்த சுறுசுறுப்பு இன்னும் கொஞ்சம் தளர்வாக இருந்தால் கூட அந்த ஷூட்டிங்கு டப்பிங்னு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த எனர்ஜி வந்துடும். யோகி பாபு அப்படிங்கும்போது சார் அவர் இன்னைக்கு பீக் காமெடியனாக இருக்காரு. அவர் இல்லாத படங்களே இல்லைன்ற மாதிரி தியேட்டரில் வர்ற படங்கள்ல அவ்வளோ படங்கள்ல அவர் இருக்காரு. அவருக்குன்னு தனி மார்க்கெட் இருக்கு, கால் ஷீட் இல்லை, அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அவர் அவ்வளோ பீக்கில் இருக்கான்ற விஷயத்த சுட்டி காட்டுற விஷயங்களா இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்படி இருக்கும்போது ஒத்த ஓட்டும் தேல் அவர் இருக்கார். ஏற்கனவே கவுண்டமணி சார் ஒரு லெஜெண்ட் அப்படிங்கும் போது அவங்க 2 பேருக்கான காம்பினேஷன் எப்படி ஒத்து போனாங்க? அவர் வந்து ஆசைப்பட்டார், யோகி பாபு வந்து கவுண்டமணி சார் படத்தில் நடிக்கணும். அது என்ன ஆச்சுன்னா, நான் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் கவுண்டமணி என்னென்ன வச்சு படம் பண்ணுவேன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நாங்கள் வந்து கவுண்டமணி சார் இவ்வளோ நாள் கழிச்சு படம் பண்ணுவாரானே அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா 7 வருஷம் ஆச்சு அவர் படம் பண்ணி. அந்த எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாதோட பண்ணலை. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஹீரோக்கெல்லாம் கேட்டாங்க சார், யாருன்னு பேர் வேணாம், பெரிய இன்னைக்கு இருக்க பீக்கில் இருக்க ஹீரோக்கெல்லாம் கேட்டாங்க இவரை, சித்தப்பா அப்பா மாமா இப்படி மாதிரி கேரக்டர். இவர் பண்ண மாட்டேன்ட்டார். என்கிட்டே சொல்லுவார், ஒரு இது முடிச்சுட்டு சொல்லுவார், இந்த படத்துக்கு கூப்பிட்டாங்கப்பா, அந்த ஹீரோ கூப்பிட்டாரு, ஏன்னே ஒத்துக்கலாம். வேணாப்பா, என்ன தான் இருந்தாலும் நீங்கள் மார்க்கெட்டில் அவங்க தான் இருக்காங்க, என்ன தான் இருந்தாலும் நான் 2nd 3rd ஆகிடுவேன். என்னை யாராவது கலாச்சாங்கன்னா ஸ்பாட்டில் எனக்கு சங்கடமாக இருக்கும். அதனால் அது வேணான்ட்டா பிரச்சனை இல்லை, நட்பு நீடிக்கும் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணியிருக்காரு நிறையா. இது வந்து நம்ம கதை ஃபோனில் கொரோனா டைமில் சொல்லி நல்லா இருக்குப்பா நான் பண்ணலாமா, நான் உங்களுக்கு தானே பண்ணேன் அப்படி அவருக்குன்னு பண்ணலை, ஆக்சுவலாக உங்களுக்காக தானே பண்ணேன்னு. அப்புறம் என்னப்பா, ஆனால் ஒரு விஷயம்ப்பா, அப்பா பொண்ணுங்க 3ன்னு சொல்கிறேன்னாரு. வேணா அண்ணன் ஆகிடுவோம்னே அப்படின்னு. அண்ணன்னா கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்குண்ணே. 3 தங்கச்சி அண்ணன், ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் ஃபேமிலி, இதை வச்சு மிக்ஸ் பண்ணி படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. யோகி பாபு ஆசைப்பட்டு தான் வர்றார். அவர் என்னன்னா, யோகி பாபு என்ன சொன்னார்னா, நாங்கள் பேய் மாமாவில் கேரளாவில் 25 நாள் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே நாங்கள் பிரேக் டைமில் பேசிக்கிட்டு இருப்போம். அவர் சொல்லுவார், என்னை பற்றி சொல்லுவார், நீங்கள் உங்கள் ரைட்டிங் எனக்கு நல்லா தெரியும்ட்டு வரிசையாக என் படமாக சொல்லுவார். ஜெய்ஹிந்து, கட்டபொம்மன், பெரிய கண்டூர் பொண்ணு, கருணா, இப்படி வரிசையாக சொல்லுவார். இதெல்லாம் நீங்கள் எழுதுனது சார், இதை நான் ஒரு டைலாக் பார்த்தாலே இது நீங்கள் எழுதுனது சொல்லுவேன். டைலாக் கூட சொல்லவா சொல்லிட்டு ஒரு 3-4 படம் வரிசையாக நான் மறந்த டைலாக் எல்லாமே அதெல்லாம் சொல்கிறாரு. ஜல்லிக்கட்டு காலையில் வர டைலாக் சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு படத்துலையும் உள்ளதெல்லாம் நீங்கள் எழுதுனது, நீங்கள் எழுதுனா நைட்டு 1 மணி 1:30 மணி வரைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சார் நான் படிப்பேன். தனியாக கவுண்டமணி செந்தில் காமெடினே வச்சுருக்கேன் சிடி. அப்போது அந்த சிடியை பார்ப்பேன், அதில் ராஜகோபால் எழுதுனது என்னன்னு பார்ப்பேன். ஏன்னா அதாவது ஒரு சட்டையர் உங்கள் காமெடியில் இருக்குன்னுவார். அது உண்மையான விஷயம். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு சட்டையர் இருக்கும். அதெல்லாம் சொல்லுவார். கட்ட பஞ்சாயத்தில் டிவிஎஸ் பிட்டியில் கவுண்டமணி போவார், பணங்க கல் இறக்குறவர். 2 பேர் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு வந்து வாழ்க்கையை பற்றியாடா அப்படின்னு சரட்டுன்னு நிறுத்திட்டு திருப்பி இங்கே வாடா, என்னடா எனக்கு வந்த வாழ்க்கை, டிவிஎஸ் பிட்டிலாம் போகிறீங்க, ஏண்டா ரயில் வாங்குறான் கப்பல் வாங்குறான் அவனெல்லாம் விட்டுறீங்க, சாதாரண ஒரு டிவிஎஸ் பிட்டி வாங்குற இதுக்கு பொருட்களையாடா உங்களுக்கு, 50 வாட்டி தினந்தனா பனை மரத்தில் ஏறி நெஞ்சப்பாடுறா, நெஞ்சு முடியெல்லாம் உறிஞ்சு போச்சுறாரு. இதை சொல்லுவார் அவர், யாரு நம்ம யோகி பாபு. இப்படி ஒவ்வொரு டைலாக்கும் மறக்காம வச்சிருந்து சொன்னோன்னா, அப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன், நீங்கள் எனக்கு படம் பண்ணணும், நீங்கள் தான் கதையின் நாயகன் அப்படின்னு.
சார் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு பண்ணாமல் எப்படி, உங்கள் ரசிகன் சார் நான் அப்படின்னாரு. ம். அப்போ வந்து அந்த ஷூட்டிங் முடிஞ்சு சென்னை வந்தோன்னே ஒரு நாள் டப்பிங் தியேட்டரில் வர சொன்னார். போனேன், ஒரு லைன் சொன்னேன். லைன் சொன்னோன்னா ரொம்ப நல்லா இருக்குது சார், இதை பண்ணிடுவோன்னாரு. அதுக்கு தான் நாங்கள் இது போய்கிட்டு இருந்தது, மூவிங் போய்கிட்டு இருந்தது. இதுக்கு இடையில தேவர் ஹோட்டல்னு ஒரு படம், அது வந்து சிங்கமுத்தனோட பையன் தான் ஹீரோ. சிங்கமுத்தனுக்கு தெரிஞ்ச நண்பர் தான் ப்ரொடியூசர். இது ஒரு வருஷம் போய்கிட்டே இருக்குது. இந்த நம்ம ஒத்த ஓட்டு முத்தையாவுக்கு முன்னாடி சொல்கிறேன். இது ஒரு பக்கம் அவர் சிங்கமுத்தன் ஆஃபீஸில் தான் நான் எப்பயும் இருப்பேன். அங்கேருந்து டிஸ்கஷன் அசிஸ்டண்ட்டை வச்சு அதுக்கு செலவுக்கெல்லாம் கொடுப்பாரு. அது ஒரு கதை போயிட்டுருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வித் காமெடி. அது ஃபுல் பக்கா டைலாகோட இருக்குது. அதில் யோகி பாபு சார் மெயின் காமெடி வருவார். அதுவும் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அதுவும் நம்ம பண்ணுவோன்னு இருக்காரு. இது இல்லாமல் இவரை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு இந்த மூவிக்கு தான் போய்கிட்டு இருந்தது. இதுக்கு இடையில் இந்த இது எதேச்சியாக வந்தது. இந்த கொரோனா தான் காரணம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் கவுண்டமணி கேட்டு அப்புறம் அவர் அண்ணன் 2-3 கம்பெனி சொல்லி இதாகி இது அவர் சொன்ன ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர் எனக்கு ஃப்ரெண்டு கோவை லட்சுமி ராஜன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெங்களூர் ப்ரொடியூசர் ரவிராஜான்னு அது அண்ணனுக்கு தெரியும். இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகி தான் இந்த இது செட் ஆச்சு. அதனால வந்து இது செட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே யோகி பாபு சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார், கவுண்டமணி அண்ணனை வச்சு படம் பண்ணுறீங்களா, அதில் நான் இருக்கணும் முக்கியமாக அப்படின்னு அவரே சொன்னார். நான் சொன்னேன், சார் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த கேரக்டர் போட்டு வச்சுட்டேன், இது இல்லாமல் கவுண்டமணி அண்ணனும் ஒரு தடவை சொன்னார் யோகி பாபு போட்டுக்கன்னு. அப்படி அவரே சொன்னாரா? ஐயோ எனக்கு கிஃப்ட்டு சார், ஆனால் ஒரு கண்டிஷன் சார், டேட்டு எவ்வளோ பிரச்சனை தான் உங்களுக்கு டேட்டு தருவேன், ஆனால் நீங்கள் கவுண்டமணி அண்ணன்ட்ட 2 சீனில் அடி வாங்க வைக்கணுன்னாரு. நான் அடி வாங்குறேங்கிறாரு. நான் அடி வாங்கணும் அவர்கிட்ட. ஏன்னா செந்தில் சார் அடி வாங்கி தான் பீக்கில் இருக்காரு. நான் சொன்னேன், நீங்கள் அடி வாங்காட்டி பீக்கில் தானுங்க இருக்கீங்க, என்ன இருந்தாலும் இன்னும் பீக்கில் வரணும். அவர்கிட்ட அடி வாங்கினா அது ஒரு பெரிய மோதிர கையில் அப்படின்னு. 4 சீன் இருக்குது பாபு சார், கவலைப்படாங்க, 4 சீனில் அடி வாங்குற மாதிரி தான் வச்சுருக்கேன், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் வச்சுருக்கேன்னு. தேங்க்யூனாரு. அப்புறம் டேட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. சம்பளமும் மற்றவங்ககிட்ட வாங்குறத விட எனக்கு கம்மியாக பண்ணார், 2-3 ரூபா கம்மியாக தான் பண்ணார். பண்ணி நல்லா கோஆப்ரேட் பண்ணார். 2 பேரும் அருமையாக ஜெல் ஆகிட்டாங்க, கவுண்டமணி அண்ணன் யோகி பாபு. 2 பேரும் ஸ்பாட்டில் அவ்வளோ நல்லா பேசிட்டு இது பண்ணி சீனெல்லாம் ரொம்ப நல்லா வந்துருக்கு. ஓகே 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 நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கோம் அந்த கண்டிப்பாக. சார், நீங்கள் அந்த 90s அந்த காலகட்டம்ல போது இன்றைக்கும் அது ஆதித்யாவில் போட்டால் இன்றைக்கி தான் அந்த காமெடிஸ்லாம் ஒரு கோல்டன் காமெடிஸ் அந்த மாதிரி இன்றைக்கி பார்க்கும்போதும் அதை பார்க்கும்போதுலாம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம், அன்னைக்கும் சிரிப்பு வந்துச்சு, இன்னைக்கு பார்த்தோம், இன்னைக்கும் சிரிப்பு வருது, அதில் மாற்றம் இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு பல பேர் விமர்சனம் வைக்கிறது என்னன்னா, அதில் உருவ கேலி இருக்கே, இன்னைக்கு நாங்கள் அதை அவாய்ட் பண்ணுறோமே, அன்னைக்கு என்னதான் சொன்னாலும் அதில் ஒரு உருவ கேலி இருக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாருமே கேட்குறீங்களே, என்ன கடந்த ஒரு 3-4 இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், எல்லாத்துலேயுமே இது கரெக்டாக பர்டிகுலராக கேட்குறீங்க. நான் அது சொல்லியிருக்கேன், அதே பதில் தான். காமெடி ஆர்டிஸ்ட்னாலே உருவம் வந்து ஒரு கோணமானலாம் இருக்கிறவங்க தான் சார் காமெடி ஆர்டிஸ்ட். ஏன்னா அப்போ இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு ஆள் அழகாக இருப்பார், ஒரு ஆள் சுமாராக இருப்பார். இப்போ விவேக் சார் நல்லா கிளாமராக அழகாக இருப்பார், வடிவேல் அண்ணன் வரும்போது ஒரு மாதிரி டைப்பாக இருப்பார், அதுமாதிரி செந்தில் அண்ணன் வரும்போது ரொம்ப ரொம்ப டைப்பாக இருப்பார். இவர் நம்ம யோகி பாபு அது மாதிரி. இப்போ யோகி பாபுக்கெல்லாம் அந்த முடி கிடி ஃபேஸ் எல்லாம் ஒரு டைப்பாக இருக்கிறதுனால தானே சார் அவர் காமெடியனாக வராரு. அப்படிங்கும்போது அதை கிண்டல் பண்ணுறதுல என்ன இருக்குது? பன்னி மூஞ்சி வாயின்னு தானே ஃபேமஸ் ஆனார் யோகி பாபு. அந்த இதில் யாம் இருக்க பயமேன் ஒரு படம், பன்னி மூஞ்சி வாயின்னு தான் பேசி அதுதான் ஹிட் ஆச்சு. அதில் தான் நீங்கள் நல்ல பேர் எடுத்திருக்காரு. அப்படிங்கிறதுனால அந்த உருவக்கேலி என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா காமெடிலாம் டீசெண்டாக காமெடி பண்ணால் காமெடி சிரிப்பு வராதில்ல. இப்போ இன்றைக்கி பிளாக் காமெடின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க, டார்க் காமெடி என்னென்னமோ சொல்கிறாங்க, அதுலலாம் எனக்கு தெரிஞ்சு சிரிப்பு வரல. நான் சாதாரண இந்த பாலா இதில் கலக்கப்போது யார் பாலா பண்ணுற காமெடியோட நான் என்ன மறந்து சிரிச்சிருக்கேன். ஆனால் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக சொல்கிறது ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளே வந்தது இந்த பிளாக் காமெடி இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு வந்ததில்லை. நான் ஒருவேளை எனக்கு நம்ம ஒரு திமுறா நம்ம எழுதுனதை விட இது என்னான்னு இருக்கோமோன்னு நினச்சி கூட இப்போ உங்களை மாதிரி நண்பர்கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன், இந்த சீனில் இந்த காமெடி சிரிப்பு வருதான்னு. நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏதோ போனோம் படம் பார்த்த அதில் இருங்க சிரிப்புன்னுவாங்க. அதனால எனக்கு கேலி பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இப்போ ஆர்த்தி கணேஷ் இருக்காங்க, நம்ம பர்டிகுலராக சொல்ல வேணாம். இப்போ அவங்கள அந்த உருவத்தை சொல்லி கிண்டல் பண்ணுறது தான் சில படங்களில் இருக்குது. அது மாதிரி அங்கமுத்துன்னு அப்போ நடித்தாங்க,
அவங்களுக்கெல்லாம் அந்த உருவத்தை வச்சு தான் கேலியே பண்ணுவாங்க. அப்போ என்எஸ்கே காலத்தில் படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணுவாங்க. அந்த இவர் கருணாநிதினு இருப்பார், அவர் மூக்கு இப்படி வெட்டச்சிக்கிட்டு தான் பேசுவார். அதை 2-3 படத்தில் அந்த மூக்கை கிண்டல் பண்ணி பார்த்துருக்கோம். அதனால நமக்கு வந்து அது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது தப்பாக கூட இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸ் தான் கேட்குறீங்க, உங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஃபீலாக இருக்கும் போல இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து உருவ இதை வச்சே தான் அதான் அன்னைக்கு சொன்னேன் நான். இந்த படம் நான் எழுதலை, அது எங்கள் முதலாளியே அது ஒரு படம், விஜயகாந்த் சார் படம். அதில் வந்து இந்த வழுக்கையாக ஒரு இளநீ கொடுங்கன்னுவாங்க, கவுண்டமணி இளநீ சிவி கொடுப்பாரு. இதை விட வழுக்கவே வேணும்னா டக்குன்னு மண்டையை முடிச்சு இந்த வழுக்கவே விட உனக்கு வேணுமாடா ஓட்டை போட்டு தரண்டான்னுவார். அதெல்லாம் அந்த சீனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த இளநீ கடைனா அந்த சீன் அப்படின்னு. நான் அந்த ராக்காயி கோயிலில் வச்சுருப்பேன், வரிசையில் உட்காந்துருப்பாங்க, முடி வெட்டுவார் கவுண்டமணி. ஒருத்தர் அங்கேருந்து வருவான், என் கூட ஒர்க் பண்ணவர் தான் குருன்னு, அவர் அசோசியேட்டாக இருக்கும். ஏப்பா முடி வெட்டணும், ஏண்டா 5 பேர் வரிசையில் உட்காந்துங்க, வந்தோடனே முடி வெட்டணும், வரிசையில் நின்றாருப்பா. சரி வெட்டி வை, டீ குடிச்சிட்டு வரேன்னு டக்குன்னு கலட்டி கொடுப்பான். விக்கு ஃபுல் வழுக்க, அவர் ரியல் வழுக்க. அது சொல்கிறேன், அதாவது உருவத்தை வச்சு தான் காமெடி. உருவ கேலிங்கிறது எல்லா படத்துலையும் எல்லாரும் பண்ணுறது இல்லை, சில இடத்துல சில படத்தில் சில பேர் பண்ணுறது. இந்த டபுள் மீனிங் காமெடி அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? டபுள் மீனிங்கிறது நான் எழுதின வரைக்கும் மேக்சிமம் இருந்தது இல்லை. ஏன்னா கவுண்டமணி சார் ஒத்துக்க மாட்டார் முதல்ல. அதனால் இப்போ எஸ்எஸ் சந்திரன்னா டபுள் மீனிங்னா சக்கரை பொங்கல் மாதிரி. மூர்த்தி அண்ணனுக்குலாம் நான் எழுதியிருக்கேன், அவர் கேட்டு தான் எழுதுவேன். அது என்ன அவரோட ஸ்டைலுன்னு ஆயிடுச்சு. அர்ஜுன் சாரே சொல்லுவார், வெந்நீராடை மூர்த்தி சார் இது அர்ஜுன் சார் படத்துலேயே இருக்கும், அது கொஞ்சம் வல்கராக எழுத சொல்லுவாங்க. எழுத சொல்லும் போது சரி வேறு வழி இல்லை, ஏன்னா அவரோட ஸ்டைலுக்கு அதுதான், வேறு வழி இல்லை. முன்ன ஒரு படத்தில் பண்ணியிருந்தோம், அது இதான் சொல்லக்கூடாது. கோவை சார்லாம் வந்து கர்ப்பமாக இருப்பாங்க, வேலைக்காரி வீட்டில் கூட்டிகிட்டு இருப்பாங்க. இவர் ஓனர் மூர்த்தி அண்ணன் உட்காந்து அப்படி படிச்சுருப்பார். அவங்க அப்படி பார்க்கும்போது குனிஞ்சு கூட்டியிருப்பார். ரொம்ப குடியாத அப்படின்ட்டு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லுவார். அது சிரிச்சா 7 டேக்கு 8 டேக்கு, ஏன்னா அந்த 8 டேக்குலேயே அதை தான் சொல்கிறாரு. நல்லா சிரிச்சு ஓடிடுவாங்க. லலிதகுமாரி நடித்தாங்க, கோவை சாரில் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு வேறு வேலை இல்லை, அறிவு இல்லை அது. அப்புறம் அதை சென்சால பீப் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவர் போகிறது வயிறப்பார் வளன்னு வாழை இலையை விரித்து வச்ச மாதிரி இருக்குது. அதில் சோத்தை போட்டு அப்படியே குழம்பு ஊற்றி அப்படியே பிணைச்சி கீழே வலிச்சிடாமல் அப்படி வலிச்சு இப்படிலாம் பேசியிருப்பேன். நான் தான் எழுதினேன். எது இப்போ லாஸ்ட்டாக வந்தது சொல்லி விடவா ஏதோ ஒரு படம், அர்ஜுன் சார் பொண்ணு ஹீரோயின், பெங்களூரில் எடுத்தோம். மூர்த்தி அண்ணன் கேட்குறாருக்கும் போது அவரும் அது பேசினா தான் ரசிப்பாங்க. இவரு அது ஆர்டிஸ்ட்டை பொறுத்து மாறுபடுது. மாறுபடுது, அதுதான். ஏன்னா அர்ஜுன் சார் அப்படி ரசிப்பார், வெந்நீராடை மூர்த்தி சார் பேசினா அந்த டபுள் மீனிங் தான்ப்பா அவர் போடுறது, நீ அதுலேயும் ரொம்ப டீசெண்டாலாம் எழுதாதுன்னுவார். அதை ஒரு பொண்ணு இறங்கி வரும், வயிறு இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும், அதை சொல்லுவார். அப்படியே மல்லாக்க படுக்க போட்டு சுட சுட சோறு அள்ளி வயிற்றுல போட்டு குழம்பு எடுத்து ஊற்றி வேற என்ன Taste the Daily.